நந்தினியோட கோபத்துக்கு ஆளான நாத்தனார் மாதவி அவங்கள என்ன பாடுபடுத்த போறாங்க நம்ம நந்தினி. சுந்தரவல்லியை என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாங்க, அவங்கள கேட்குற கேள்வியால சுந்தரவல்லி தலை குனிஞ்சு கூனி குறுகி நிற்கிறாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. சூர்யாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே மாதவி தாங்கிறது நந்தினிக்கு நல்லாவே தெரியும். மாதவி எல்லாமே திசை திருப்பதற்காக சிங்காரத்து மேல பழிய போடுறாங்க. அப்பா பேர்ல அநியாயமா பழிய சொல்லாதீங்க, எங்க அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது, எங்க அப்பா சத்தியமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணவும் மாட்டாரு, இதையெல்லாம் செஞ்சது நீங்க தாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் ஏன் நான் பொறுமையா இருந்தேன்னு பாக்குறீங்களா? என் புருஷனோட அக்காங்கிறதுனால நானும் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க ரொம்பத்தான் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. என் புருஷன் சூர்யாவுக்கு என்னன்னாலும் பரவாயில்லைன்னு இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணதை நான் கண்ணார பார்த்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் நானும் பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல எனக்கும் சூர்யா சாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதையும் தாண்டி சூர்யா சாருக்காக மோதிரம் வாங்கிட்டு வந்தாங்க. தீபாவளி நாள் அதுவுமா நாங்க எல்லாரும் சந்தோஷமா அதை போட்டு கொண்டாடுவோம். பொறாமையில நீங்க புடவையில எண்ணெய் ஊற்றி வச்சதும் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் சூர்யா சாரே கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்க. அவர் அடிச்ச அடியும் வாங்கிக்கிட்டு இது எப்படியாவது நம்ம இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தி அனுப்பணும்னு நீங்க நினைச்சதுனாலதான் இப்படி ஒரு விபரீதமான காரியத்தை பண்ணிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். இவ்வளவு ஒரு மோசமான எண்ணத்தோட இருக்கிற உங்ககிட்ட நான் இனிமே பேச விரும்பல. இதுக்கப்புறமா என் புருஷ சூர்யாவுக்கு ஏதாவது நடந்தது நந்தினி யாருங்கிறத நான் காட்ட வேண்டியதா இருக்கும். உச்சக்கட்ட கோபத்துல இருக்க. இதுக்கப்புறமா நீங்க எதிர நிக்காதீங்கன்னு சொல்லி நந்தினி மாதவிய பலார் பலார்னு அரைகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா சொன்னார் பொண்ணுதான் இப்படி செஞ்சாங்கிறது தெரிஞ்சிருந்தும் வேலைக்காரி ஏன் பொண்ணு மேல கை வைக்கிறதா அப்படின்னு சொல்லி சுந்தரவல்லி நந்தினிய அடிக்கிறாங்க. நந்தினி அதையும் பொறுத்துக்கிட்டு இதை பாருங்கம்மா, அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா சூர்யா சாரிக்கு இப்படி ஒரு நிலைமையானதுக்கு காரணம் உங்க பொண்ணு மாதவிதாங்கிறாங்க நந்தினி. இதை ஏத்துக்க மறுத்த சுந்தரவல்லி, நீ ஒரு வேலைக்கார நாயி, நீ எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் பொண்ணுங்களையே குறை சொல்றியா? அடி செருப்பால இங்க பாருடி, இதுக்கப்புறமா ஏதாவது பேசினா கட்ட பிஞ்சிடும், செருப்பால் அடிச்சிருவேன்னு சுந்தரவல்லி நந்தினியை திட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அருணாச்சலம் வந்து சுந்தரவல்லியை திட்டுறாங்க. ஏமா சுந்தரவல்லி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சமாச்சு நாகரிகமா பேச கத்துக்கோங்கிறாங்க. என்னங்க நாகரிகம்? எங்க வீட்டு வேலைக்காரி நம்ம பொண்ணை கை நீட்டி அடிக்கிறா, இதையெல்லாம் என்னையும் உங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களாங்கிறாங்க. சரி விடு நந்தினி, நீ வீட்டுக்கு கிளம்புங்கிறாங்க. நந்தினியும் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப சுந்தரவல்லி அருணாச்சலத்துக்கிட்ட, எங்க இன்னைக்கு டெல்லியில ஒரு மீட்டிங் இருக்கு, அதை சூர்யா தான் அட்டன் பண்றதா கையெழுத்து போட்டிருக்கான். இப்போ அவன் போக முடியாத சூழ்நிலையில இருக்கான். நம்ம வீட்டுல இருந்து நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர் போகணும், மேனேஜரும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன செய்யறீங்க? நீங்களே போயிட்டு வந்துருங்கன்னு சுந்தரவல்லி தந்திரமா அருணாச்சலத்தை அனுப்புறாங்க. நான் இன்னும் டாக்டரை பார்க்கல, டாக்டரை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா நான் போறதா வேண்டாமான்னு முடிவு பண்றேன்னு சொல்லி அருணாச்சலம் டாக்டரை போய் பார்க்குறாங்க. இப்போ சூர்யாவுக்கு எப்படி இருக்கு சார்ன்னு கேட்குறாங்க. சூர்யாவுக்கு காலில் பலமாக அடிபட்டு இருக்கு. அந்த புகை ஈரலில் இருக்கிறதுனால அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வெளியேற்ற முடியும். நுரையீரலில் இன்னும் புகை வெளியேறாமல் இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுறதுனால சூர்யாவுக்கு கொஞ்ச நேரம் மட்டும்தான் கான்சியஸ்னஸ் வரும். அப்படி வர்றதுனால அவரை பத்திரமா பாதுகாத்துக்கணும். அவர்கிட்ட அதிகமாக பேச்சு வச்சுக்க கூடாது, அவரும் பேசக்கூடாது. இப்படி டாக்டர் கண்டிஷனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அருணாச்சலம், சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. இதை பாருங்க, ரொம்ப ஆபத்தான நிலையில தான் இருக்காரு. அவர் அதிகமாக கண்ணு முழிச்சு பேசவும் மாட்டாரு, பார்க்கவும் மாட்டாரு. ரொம்ப நேரம் அவர் மயக்கத்தில் தான் இருப்பார். எவ்வளவுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சூர்யாவுக்கு நல்லது. அவர் நடக்கக்கூடாது, அவர் படுத்து ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க டாக்டர். சரிங்க அப்போ நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. இன்றைக்கே வேணாலும் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் பத்திரமா பார்த்துக்கோங்கங்கிறாங்க. சரி டாக்டர், நான் போய் என் வீட்டில் கலந்துட்டு பேசுகிறேன்னு சொல்லி அருணாச்சலம் சுந்தரவல்லி கிட்ட சொல்கிறாங்க. சுந்தரவல்லி மாதவி 2 பேரும் தனியாக போய் திட்டம் போட்டு வராங்க. அம்மா, இந்த சூர்யாவை நம்ம எப்படியோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். இந்த நந்தினி அவனை பார்க்கறக்கு இல்லாமல் பண்ணணும், வீட்டில் இருந்து அவளை விரட்டணும். சூர்யா நினைவு திரும்புறதுக்கு முன்னாடியே நந்தினி எங்கே போனா என்ன ஆனானே தெரியாத அளவுக்கு அவளை விரட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் சூர்யாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மாதவி ஐடியா கொடுக்கவும் சுந்தரவல்லிக்கு அதுதான் நல்ல யோசனையாக தெரியுது. உடனே டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க. சரி டாக்டர், நாங்கள் இன்னைக்கு சாயந்தரமே எங்கள் சூர்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோங்கிறாங்க. சரி மேடம், அது உங்களோட விருப்பம். நீங்கள் கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியே சுகாதாரமாக வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கான நர்ஸ் வேணா நான் அனுப்பட்டுமான்னு கேட்குறாங்க டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்கள் வீட்டு ஆளுங்களே நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க சுந்தரவல்லி. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே அருணாச்சலம் அந்த அன்னைக்கு நைட்டு சூர்யாவை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு டெல்லி கிளம்புறாரு. நான் போயிட்டு வரக்கு 10 நாள் ஆகும், சூர்யாவை பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு நந்தினி கிட்ட சொல்கிறாங்க. நந்தினி, சூர்யா சார் வராரா? ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் வந்தால் போதும், அவரை நான் எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி நல்லா பார்த்துக்குவேங்க ஐயா. சொல்லப்போனால் என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்குவேன். அவர் மேலே அந்த அளவுக்கு எனக்கு அன்போ பாசம் அக்கறை எல்லாமே இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை எழுதும் அவர் எந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு, அதை விட
நான் பல மடங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க நந்தினி. நந்தினி அழுகாதம்மா, அதான் சூர்யா ஆபத்தெல்லாம் தாண்டி வந்துட்டா, இனிமே எந்த பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன, அந்த நுரையீரல்ல கொஞ்சம் புகை இருக்கு, அது மட்டும் வெளியேறுச்சுன்னா அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்ட்டாங்க. அவனை ஒரு 10-15 நாளைக்கு பெட் ரெஸ்ட்லயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காலில் தீப்பட்ட காயம் ஆறுற வரைக்கும் அவன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நீ தான் கூடவே இருந்து பார்த்துக்கணும்னு சொல்றாங்க அருணாச்சலம். இதையெல்லாம் கேட்ட நந்தினி, சரிங்கய்யா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரவள்ளி, மாதவி இவங்க 2 பேரும், பாத்தியா பொறுப்பை எப்படி கொடுத்துட்டு போறாங்கன்னு, இவ உச்சத்துல ஏறி உட்காந்துக்குவா, இருக்கட்டும், முதல்ல அருணாச்சலம் ஊருக்கு கிளம்பட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு அப்படின்னு மாதவியும் சுந்தரவள்ளியும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க அருணாச்சலம், சரி நந்தினி, நான் போயிட்டு வரேன், சூர்யாவை பத்திரமா பார்த்துக்கோ, நான் அப்பப்போ ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சுந்தரவள்ளி மாதவி கிட்டேயும் சொல்லிட்டு அருணாச்சலம் கிளம்புறாங்க. நான் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் சூர்யாவை நீங்களும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நந்தினி கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அவளை தவிர வேற யாரும் சூர்யாவை நல்லபடியா பார்த்துக்க முடியாது, அவளே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சுந்தரவள்ளி வேண்டாம் வெறுப்பா சொல்றாங்க. சரி, இவ எப்பவுமே அப்படித்தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அருணாச்சலம் அங்கேருந்து மீட்டிங்காக டெல்லி கிளம்பிடுறாங்க. அருணாச்சலம் அந்த பக்கம் போனாரோ இல்லையோ, அந்த மாயத்தில் மாதவி வந்ததோ அவங்க குறுக்கப்பட்டியே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அசோக்கை தனியாக கூப்பிட்டு, இங்கே பாருங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இந்த நந்தினியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அப்போ தான் நம்ம நிரந்தரமாக இந்த வீட்டில் இருக்க முடியும், பிஸ்னஸ் எல்லாம் நம்ம கைக்கு கொண்டு வர முடியும், அம்மாவையும் எப்படியோ சுலபமாக ஏமாத்திடலாம், அப்பா வரதுக்குள்ளையா இங்கே எல்லாமே தலைகளாக மாற்றிடலான்னு மாதவி அசோக் 2 பேரும் திட்டம் போட்டிருக்காங்க. சரி மாதவி, இப்போ எப்படி நந்தினியை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுங்க, ஏங்க அதுவா கஷ்டம், இப்போ அம்மா கிட்ட போய் இல்லாதும் பொல்லாதும் போட்டு கொடுத்தா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி எரிச்ச மாதிரி அம்மா அப்படியே கோவத்தில் கொந்தளிச்சுப்பாங்க, அந்த மாயத்தில் போய் நந்தினியை அடித்து விரட்ட மாட்டாங்களா அப்படின்னு மாதவி சொல்லிக்கிட்டே போய் சுந்தரவள்ளி கிட்ட சொல்கிறாங்க. இதை பாருமா, நம்ம இருக்கும்போது இனிமேல் இவ எதுக்கு, இந்த வீட்டு வேலைக்காரினால தானே இவ்வளவு பிரச்சனைகள் ஆச்சு, இவனால தானே சூர்யா இவ்வளோ பெரிய ஆபத்தில் சிக்கி கிடக்குறான், முதல்ல இந்த துரதிருஷ்டக்காரிய வீட்டை விட்டு வெளியே விரட்டுங்க, அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பீடை நீங்கும், சூர்யாவும் நல்லா இருப்பான்னு மாதவி சொல்லவும் சுந்தரவள்ளிக்கு, ஆமாடி நீ சொல்றதுதான் சரி, நந்தினியை பார்க்க போறாங்க. நந்தினி அங்க சூர்யாவுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்த சுந்தரவள்ளி, நிறுத்துடி, முதல்ல என் பையன் பக்கம் போறதை நிறுத்து, இவ்வளவு நாளா அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான், அவன் சப்போர்ட்ல தான் நீ இந்த வீட்டில் உட்காந்துருந்த, எனக்கு இஷ்டம் இல்லாத இந்த வீட்டில் நீ இருக்கப்பட, மரியாதையா வெளியே கிளம்பு, என் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், இவ்வளோ பெரிய ஆபத்துக்கு கொண்டு வந்து விட்டதும் இல்லாம நீ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு வேஷம் போட்டுட்டு இருக்கிறியா, போடி வெளியேங்கிறாங்க. அப்ப நந்தினி சொல்றாங்க, என்ன சொன்னீங்க, நான் வேஷம் போடுறேனா, நான் நடிக்கிறேன், வெளியே போங்கிறீங்களே, நான் எப்படி வெளியே போவேன், சூர்யா சார் என் கழுத்துல கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல தான் இருக்கு, நான் அவரோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக, எல்லா உரிமையும் எனக்கு கொடுத்துருக்காரு என் புருஷன், நீங்க போன்னு சொன்னா நான் போக முடியாது, அதுவும் சூர்யா சார் இந்த நிலைமையில இருக்கும்போது நான் போகவே மாட்டேன், எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் இங்கிருந்து சூர்யா சாரை பார்த்துட்டு தான் இருப்பேன், அவருக்கு நல்லானா மட்டும் அவரு பார்த்து என்னை போன்னு சொன்னா மட்டும்தான் நான் இங்கிருந்து போனே தவிர யார் சொன்னாலும் நான் போக மாட்டேன், இது என்னோட வீடு, என்னோட உரிமை, ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நந்தினி. இதையெல்லாம் கேட்ட சுந்தரவள்ளி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை சுந்தரவள்ளி. என்னடி சொன்னேன், இது உன் வீடா, உன் புருஷனா, எங்கிருந்துடி வந்தது இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், சூர்யா சார் எப்போ என் கழுத்தில் தாலியை கட்டினாரோ அப்போவே எனக்கு எல்லா உரிமையும் வந்துருச்சு, இது வரைக்கும் நானும் பேசாமல் அமைதியாக பொறுத்து போனேன், ஆனால் என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, நீங்கள் என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இப்போ இவ்வளவு நிலைமையில இருக்கும்போது கூட, சூர்யா சார் இந்த நிலைமையில இருக்கும்போது கூட இறக்கம் காட்டாத மனுஷ ஜென்மங்களா இருக்கீங்க, அது மட்டுமா, இந்த நிலைமைக்கு காரணமான உங்க பொண்ணை என்னன்னு இன்னும் நீங்க இது வரைக்கும் கேள்வி கேட்கல, ஆனா என்ன மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுலயே குறியா இருக்கிறீங்க, இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வீட்டோட பொறுப்பு என் கையில இருக்கு, நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க செய்யணும், போன்னு சொல்றதுக்கும் இருன்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு இனிமே எந்த உரிமையும் கிடையாது, இது என் புருஷ வீடு, என் புருஷனை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், இதை யாரும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி உரிமையோடு உள்ள போறாங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.